பிரியராஜ் நன்றி. ஸோ ஜோல வந்து கோவை குளிரான ஒரு பாட்டு எழுதினாரு, அது ஹிட் ஆயிடுச்சு. அவர் வந்து அதுல இருந்து தானே ஒரு லிரிசிஸ்டாவும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாட்டும் வந்து நான் தான் எழுதிருக்கேன். சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆல் த மணமகன்ஸ் அவுட் தேர். ஸோ எல்லாரும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாருக்காகவும் இந்த பாட்டை வந்து நண்பர்கள் வந்து அந்த மணமகனை பார்த்து நண்பர்கள்லாம் சேர்ந்து பாடினா எப்படி இருக்குமோ அந்த மூட்ல எழுதியிருக்கேன். இல்லை ஆக்சுவலா ஒரே அட்டம்ப்ட்ல ஒரே ஆப்ஷன்ல கிராக் பண்ணிட்டேன். நல்லா எழுதிருக்காங்க, சந்தோஷம். அவரை அடிக்கடி அவரே அப்படி உணர்றாருன்னு சொன்னா அவர் உணரல, அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு, மாறிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இனிமேல் அவர் ஒரு லிரிசிஸ்ட், அவர் ஒரு சிங்கர் அப்படிங்கறத நீங்க உணரணும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். இது வந்து மேரேஜ் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கல்யாணத்தை பத்தி, கல்யாணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ண கப்பிள்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய விஷயம், அது ஆண்கள் சைட்ல இருந்து இந்த படத்தை பேசியிருக்கோம் அப்படின்றதுனால இந்த பாட்டு இந்த படத்தோட செலிப்ரேஷனா இருக்கணும்ன்றதுனால தான் இந்த பாட்டை நாங்க பண்ணோம். And also like I would like to add few more words like என்னோட sound team and என்னோட music team எல்லாருக்குமே thanks for the best